பாருங்க எந்த அளவு எடுங்க காட்டுங்க பார்ப்போம். பாருங்க எந்த அளவு சூப்பராக இருக்கு பாருங்க. கறி வந்து அழகாக பாதி அளவு சூப்பராக வெந்திருக்கு, சூப்பராக இருக்கு. இந்தமாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா புது மாஸ்டர் வராங்க, நிறைய பேருக்கு இவங்க சொல்கிறாங்க. அதேமாரி நல்லா செஞ்சு பாருங்க. இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் பழகுது. நல்லா அருமையான ஒரு பீஃப் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறாங்க. பார்ப்போம் இந்த ஃபுல் வீடியோ முடிவில் தெரியும். நல்லா பிரியாணி எந்த அளவு இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்தா சொல்ல போகிறோம். நம்ம வந்து ஓசிலே சாப்பிட வந்துக்கிறோம். பார்ப்போம் வீடியோ எடுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். தண்ணி எத்தனை லிட்டர் நான் வைக்கிறீங்க? இப்போ 25 கிலோ பிரியாணிக்கு வந்து 40 லிட்டரு பீஃப் பிரியாணிக்கு தண்ணி. இப்போ 25 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க. அது 20 தானே? இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டே வைக்கணும். தண்ணி வச்சு கொதிக்க விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சு போல வேகும் கறி. இப்போ 20 லிட்டர் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் 20 லிட்டர் வச்சுருங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும். வந்துச்சுங்களா? 5 நிமிஷம். இன்னும் 5 நிமிஷத்துல சாப்பாடு போட்டுடலாம். நாளைக்கு தண்ணி ட்ரை ஆகணும். நாளைக்கு தண்ணிலாம் ட்ரை ஆகணும் இல்லையா? பாருங்க மக்களே, 30 நிமிஷம் தம் அடிச்சு சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு அருமையான ஒரு பீஃப் பிரியாணி. இது தம் எத்தனை நிமிஷம் போட்டீங்க? 30 நிமிஷம் தம் போட்டிருக்கீங்க. உடைக்கும் போது பார்க்கலாம், செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, லுக்காக இருக்குது. இப்போ சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சூப்பர் சுவையான பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருப்பாங்க. அருமையான ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி சூப்பர் ரெடியாக பாருங்கள். பாருங்கள் தம் அடிக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃபுல் வீடியோக்கு போய் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரே லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சமைச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பாருங்கள், எவ்வளோ அழகாக உதிரி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாப்பாடு கூட அடிப்பிடிக்காமல் பாருங்கள், சூப்பராக எடுத்துருக்காங்க பாருங்கள். சும்மா நச்சுன்னு இருக்குது சாப்பாடு. அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு ஐயோ உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக இருந்தால் அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. நாங்கள்